வணக்கம், என்னோட பேர் ஜெயதீபிகா. நான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிளீனிங். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி டவல் நம்ம போட்டு விட்டுட்டு ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணணும். ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு டிஷ்யூ வச்சு முகத்தை க்ளீன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கிளன்சிங் மில்க் யூஸ் பண்ணி கிளன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் போடணும். ஸ்க்ரப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸை ஸ்டீம் பண்ணிவிட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் வச்சு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். இப்போ கிளன்ஸ் பண்ணியிருக்கோம். கிளன்ஸ் வந்துட்டு 5 மினிட்ஸ் பண்ணணும். கிளன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ண போவோம். ஸ்க்ரப் 3 மினிட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் எப்போவுமே கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்கும். அதனால எப்போவுமே லோ ப்ரெஷரில் மைல்டாக தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்க்ரப்பை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை ஸ்டீம் பண்ணணும். இந்த அளவுக்கு வேர்த்துக்கணும். ஸ்டீம் பண்ணினதுக்கப்புறம் வேர்த்த உடனே நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் வச்சு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நோஸ் எட்ஜ் சின் அப்புறம் ஃபோர்ஹெட்டில் தான் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்டீம் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணணும். நம்ம பேக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போட்டு முடிச்சாச்சு. இனி ஒரு 20 மினிட்ஸ் இது ட்ரையாக வச்சுட்டு பேக்கை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு க்ளீனப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸ்கின் டோனை ஈவனாக வைக்கிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு க்ளீனப் யூஸ் ஆகுது. இப்போ பேக் ரிமூவ் பண்ணியாச்சு. க்ளீனப் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் போகக்கூடாது, சோப் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது.